ஆமா, ஆரம்பிக்கலாமா? சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். உன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான். அம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி என் பொன்னே ஈசா என்று என்று ஏத்தினான் ஏசற்று என்றும் பின் பின்னே திரிந்து நாயேன் பேர்த்து இனி பிறவா வண்ணம் அன்பனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. வினை தாம் இவை மும்மலம் இயங்கு இவை இது சிவம் கருவுரும் ஆறுயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரன் நீ என்று வேறறியேன் இக்குவலயத்தில். திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை சமேத அளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவை மன்றம் சார்பாக மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற் சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையிலே சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான நூலினை நாம் தொடர்ந்து வருகின்றோம். குளத்தூர் என்கின்ற திருத்தலத்தில் சோமேசர் பெருமானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து நம்முடைய சிவஞான சுவாமிகள் இந்த நூலை செய்தமைத்திருக்கின்றார். இந்த நூலிலே நாம் இன்றைக்கு 32வது பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 32வது வெண்பா இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை. இதுல நம்ம பார்த்தோம், இந்த நூலிலே பல இடங்களிலே நாயன்மார்களுடைய செயல்களை வரலாற்றினை காட்டி அருளி இருக்கின்றார். இதுல தொடங்குகின்ற பொழுதே ஞானசம்பந்த பெருமான் அவருடைய செயலை இங்க நமக்கு அற்புத செயலை பதிவு செய்கின்றார் முனிவர் பெருமான். பிள்ளையார் வைப்பினில் பெய்வித்த மீனவன் தீத்துள்ளு வெப்பு நோய் இழந்தான் சோமேசா பிறர்க்கு இன்னா முற்பகர் செய்யில் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். திருக்குறள் நம்ம எல்லோரும் அறிந்த குறள் தான். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குறள். முன்னை செய்வினை இது சாத்திர நூல்கள்ல நாம பார்க்கின்ற பொழுது நாம் செய்த வினைகளுக்கு ஏற்றாற் போலதான் நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் அமைகின்றது. நம்முடைய நாம் செய்து வைத்த சேர்த்து வைத்த வினைகள் சஞ்சிதமாக இருக்கின்றது. பக்குவப்பட்ட வினைகள், அதாவது இந்த பிறவிக்கு எந்தெந்த வினைகளை இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு அதை பிறவியோடு கூட்டு வைக்கின்றான், இந்த உடம்போடு கூட்டு வைக்கின்றான், வினை பயனை கூட்டு வைக்கின்றான். வினையை நாம் செய்த வினைக்கு தகுந்தபடிதான் நம்முடைய வாழ்வு அமைகின்றது. அப்படி இந்த பிறவியில் வந்து இறைவனால் ஊட்டப்பட்ட அந்த வினைகளை இன்பமாகவோ துன்பமாகவோ பிராரத்தமாக நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி அனுபவிக்கின்ற வகையிலே அதை விருப்பு வெறுப்போடு செய்கின்ற பொழுது அது ஆகாமியமாக ஏறுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த இதுல பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற திருக்குறளுக்கு விளக்கமாக நம்முடைய பரிமேலழகர் உரை எழுதுகின்ற பொழுது இவ்வதிகாரம் துறவரவியலில் வந்துள்ளமையினால் பரிமேலழகர் துறந்தவர் பிறர்க்கு இன்னாதனவற்றை செய்வாராயின் என்று உரை வரையிட்டார்.
இன்னும் இல்லறத்தார் துறவரத்தார் என்னும் யாவராயினும் என்று கொள்கை என்பது இங்க அவருடைய நமக்கு பார்க்கின்றோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று கொன்றை வேந்தன் நமக்கு பகர்கின்றது. பிற்பலோர் பழி முடிக்கின் மற்றது பிற்பகல் தமக்கூறும் வெற்றி என்னவே என்ற கந்தபுராணத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்போ இப்ப செய்த வினையை நாம் இப்பவே அனுபவிக்கின்றோமா என்று சொன்னால் அதற்கு சாத்திர நூல்கள்ல யாரும் சொல்லல. ஆனா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளாளர்கள் தம்முடைய பதியங்களிலே பதிவு செய்கின்றார்கள். சில இடங்கள்ல நாம் அதை கொண்டு அதை சான்றாக கொண்டு அகச்சான்றாக கொண்டு இந்த குறளுக்கோ அல்லது இந்த வெண்பாவிற்கோ நாம் விடை விளக்கம் பார்க்க வேண்டும். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் என்று நமக்கு திருப்புறம்பயத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிறர்க்கு பிற்பகற் கண்டுவிடும். முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும் என்று அந்த பழமொழி எல்லாம் சொல்லுது. பிறரை இகழ்ந்து அவர்களுக்கு துன்பங்களை ஒரு பகலில் நாம் செய்தோமேயானால் தமக்கு துன்பங்கள் அதன் பிற்பகுதியில் தாமே வரும் என்பதுதான் விளக்கம். நம்முடைய அல்லது சாத்திர நூல்கள்ல ஒரு சில இடங்கள்ல சொல்லுகின்ற பொழுது அதீத நல்வினைக்கும் அதீத தீவினைக்கும் அப்பவே அந்த பிறப்பிலேயே பயனை இறைவன் அளிப்பார் என்றும் சில இடங்கள்ல பதிவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு நமக்கு இங்கே முனிவர் பெருமான் காட்டிய எடுத்துக்காட்டாக சொல்லுவது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருமதுரைக்கு வந்து மடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பொழுது சமணர்கள் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி இருந்த திருமடத்தில் சமணர்கள் அந்த தீ இடுவதற்கு காரணமாக இருந்த கூன் பாண்டியன் அவர்கள் அந்த கூன் பாண்டியனுடைய சமணர்கள் ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கின்ற மடத்தில் திருமடத்தில் வைக்கிறார்கள். அந்த செயலினால் பிறகு ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய அந்த பையவே சென்று பாடிய பாண்டியர்க்கு ஆகவே சம்பந்த பெருமான் மதுரையை விட்டு ஓடும்படியாக இச்செயலை நமக்கு செய்தார்கள் அவர்கள். ஞானசம்பந்த பெருமான் ஆவதென்று இதுவே ஆகில் அதனையே விரைந்து செய்ய போவதென்று அவரை போக்கி பொய்மையை பொருளாக கொண்டான் என்று கூன்பாண்டியன் விரைந்து தீயிட்டான். அப்படி தீ இடுகையில் ஞானசம்பந்த பெருமானோ செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே என்ற பதிகத்தை பாடி பையவே பாண்டியர்க்கு சென்று ஆகவே என்று பாடி அருளினார். இந்த பாண்டிய மன்னன் சொல்லும் பொழுது விரைந்து தீயிடுக என்றார். ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பொழுது பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்றார். இதுதான் அவருடைய பண்பு. அதற்கு காரணம் நமக்கு உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். மங்கையர்க்கரசி அம்மையாருடைய மாதவ சீலமே ஆகும் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்செயல். இது சொல்லப்படுகின்றது. மதுரை காண்டத்துல பெருமான் காமனை எரித்து பின் அவனுக்கு அருள் செய்த நிகழ்ச்சியையும் திருவிளையாடல் புராணத்தில் நாம பார்க்கின்றோம். கடியவிழ் கடுக்கை வேணி தாதை போர் கணற்கண் மீன கொடியனை வேவ நோக்கி குறை இறந்தனையன் கற்பில் பிடியன நடையால் வேண்ட பின் உயிர் அழித்து காத்த முடியணி மாடக்காளி முனிவனை வணக்கம் செய்வாம் என்று அந்த ரதி தேவியினுடைய வேண்டுதல் காரணமாக அவருடைய தவ பயன் காரணமாக மதனுக்கு மறுவாழ்வு அளித்தார் சிவபெருமான் என்று அந்த படலத்துல நாம் பார்க்கின்றோம். எனவே இது நமக்கு இந்த பிற்பகல் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்
என்ற இந்த திருக்குறளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் நிகழ்ந்த அந்த பாண்டிய மன்னனுடைய அவனுடைய செயலும், அதற்கு ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகமும், அதன் பிறகு மன்னனும் அந்த சைவ சமயத்தை வந்து சார்ந்தான். இதெல்லாம் நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக கொல்லாமை என்கின்ற வெண்பா 33வது அதிகரணம். வேந்து மகனை தேக்கால் வீட்டல் அஞ்சி மந்திரத்தான் சோர்ந்து தாவி விட்டான் சோமேசா. தனதாவி விட்டான் சோமேசா, தனது ஆவி விட்டான். ஆய்ந்து உணர்ந்தோர் தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீங்கும் வினை. அதே தொடர்புடைய இந்த குறள் இங்கே நமக்கு இந்த நடுவுநிலை தவறாமல் இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய செயல் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது. நம்ம பார்க்கலாம். இந்த கொல்லாமை என்பது அறிவு உடையன முதல் ஓர் அறிவு உடையன ஈராக உயிர்களை சேர்ந்தும் கொல்லுதலை செய்யாமை, பிற உயிர்களை துன்புறுத்துதல் இல்லாமை, செய்யாமை என்ற பொருளில் வேந்து மகனை இங்க மனுநீதி சோழனுடைய மகன் அந்த பசுவினுடைய கன்று குட்டியை தேர்காலில் இட்டு செய்தமையினால், அந்த கொன்றமையினால் மன்னன் இவரை தேர்காலில் இட்டு கொல்லுகின்றான் என்ற செயல். இது அப்போ வினை ஆகாதா என்ற ஒரு ஐயத்துல இங்க, அதனால இந்த குறளுக்கு இந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்று செய்தியை இங்க முனிவர் பெருமான் பதிவு செய்கின்றார். இதற்கு விளக்கம் பார்க்கின்ற பொழுது, கீழ் வாழ்வோர் குற்றம் செய்யின் அக்குற்றத்தை நாடி யாவரிடத்தும் கண்ணோட்டம் வையாது நடுவு நிலைமையை பொருந்தி அக்குற்றத்துக்கு சொல்லப்பட்ட தண்டனையை ஆராய்ந்து அளவினதாக செய்வதே அரசனுக்கு முறையாகும். அதாவது இந்த செயல் வந்து ஒரு பெரிய ஐயத்தை, இப்போ மன்னவன் இப்படி கொலை பண்ணலாமா, மன்னன் இப்படி கொலை செய்யலாமா என்ற ஒரு அச்சத்தை, ஒரு ஐயத்தை காட்டுகின்றது. அதற்கு பதிலாக அந்த அரசனுடைய நடுவு நிலைமை, அரசன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எதை அந்த நடுவு நிலைமையாக இருந்து நீதியை காப்பாற்றுபவன் எவனோ அவன் தான் அரசன். அவனுக்கு அதெல்லாம் சொல்லப்பட்ட விதிகள். ஆக அதை வைத்து ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்தியார் மாட்டும் தேர்ந்து செய் அக்தே முறை என்பது திருக்குறளையும் இது சொல்லப்படுகின்றது. அதாவது ஆராய்ந்து பார்த்து குற்றம் செய்பவர்களினுடைய அந்த குற்றத்தை நாடி அதற்கு நடுவுநிலை தவறாது ஆட்சி புரிகின்ற, நடுவுநிலை தவறாமல் நீதியோடு செய்கின்ற செயல். அததான் இங்க சொல்றாங்க. இதுவே ஒரு பக்கத்தில் சாயாமல் செவ்விய கோல் போலுதலின் செங்கோல் என்று சொல்லப்படுகின்றது. அதனாலதான் அவர் வைத்திருக்கின்ற கோல் செங்கோல் வைத்திருக்கக்கூடிய வேந்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த செங்கோல் சிறிதளவும் நழுவாமல் இருக்கணும். நழுவாமல் அப்படின்னா பிறர் தமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாராமல் எல்லோருக்கும் ஒரே நீதிதான். அந்த நடுவுநிலை தவறாமல் இருப்பது. அதுக்குதான் செங்கோல் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக உயிர்களை காத்தல் புண்ணியம் ஆயினும் பசு, பெண்கள், அந்தனர், சிவனடியார்கள் முதலியவரை காத்தல் பெரும் புண்ணியம். இதனை ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பான் காவாது ஒளிவனேல் மேவு மறுமைக்கு மீளா நரகமே என்று திருமந்திரம் காட்டுகின்றது. அதாவது அதனாலதான் இந்த நன்றிக்காக இந்த மதுரையம்பதியில் நிகழ்ந்த பெருமானுடைய அருள் செயல் அதையெல்லாம் போற்றும்படியாக நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருப்பாசுரம் அமைக்கின்றார். வாழ்க அந்தனர் என்கின்ற அற்புதமான பதிகம். அதுல முதல்ல சொல்லப்பட்டது அந்தனர் வாழ்க, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வானவர்கள் வாழ்க, பசுக்கள் வாழ்க, வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. அந்த பசுக்கள், வானவர்கள், அந்தணர்கள் இவர்கள் வாழ்வதற்காக வாழ வேண்டி பெய்கின்ற மழை, வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, வேந்தன் அதையெல்லாம் கட்டி காக்கின்ற வேந்தன் ஓங்குக என்று நமக்கு பாடி அமைத்தார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த அவருடைய பதிகங்களிலேயே மிக மகுடமாக இருக்கக்கூடிய பதிகம் அப்படின்னா அந்த வாழ்க அந்தனர் பதிகம்தான். அந்த பதிகத்துக்கு தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள்
அதை சிவஞான போதம் பாடியம் பேருரை அமைக்கின்ற பொழுது அதை கடவுள் வாழ்த்தாக வைக்கின்றார் என்று சொன்னால் 12 பாடல்களையும் அமைக்கின்றார் என்று சொன்னால் அந்த பதியத்தினுடைய சிறப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும். அதனாலதான் நம்முடைய பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி அந்த பதியத்திற்கு மட்டும் 22 பாடல்கள்ல பாடல் அமைக்கின்றார். வேறு எந்த பதியத்துக்கும் பெரிய புராணத்துல இப்படி விளக்கமாக பதியத்துக்கு விளக்கம் இருக்க முடியாது. ஏன் இந்த பதியம் பாடினார், இந்த திருத்தலத்தை சென்று வணங்கினார் என்று சொல்லிக் கொண்டே போவார். ஆனா ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க அந்தணர் பதிகத்திற்கு 22 பாடல்களில் விளக்கம் காட்டுகின்றார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட பதிகம் அது. அதை இங்க சொல்றாரு பாருங்க. பசுக்கள், பெண்கள், அந்தணர், சிவனடியார்கள் முதலியவர்களை காப்பது என்பது அரசனுக்கு அவன் காப்பவன் எவனோ அவன் தான் அரசன். அப்படி காக்காமல் போனா அவர் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று திருமந்திரத்துல திருமூல நாயனார் அதை நமக்கு காட்டுகின்றார். இங்கே மன்னவனுக்கு மந்திரி தனக்கு அரசர் ஆணையிட்டபடியேதான் அவருடைய மகனை கொல்லுவானாயின் அவருக்கு பின் அரசு இயற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமையால் மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு நியாயம் கற்பிக்கிறார்கள் அல்லவா. அதற்கு சொல்லுகின்ற எதனால அந்த மன்னவனுக்கு மந்திரி இறந்துபட்டு போகின்றான், மன்னவன் இறந்துபட்டு போகின்றான், மன்னவனுடைய மன்னவ குமாரன் இறந்துபட்டு இதற்கெல்லாம் காரணம் அல்லது இறைவன் அங்கே காட்சி கொடுத்து அத்தனை பேரையும் பிழைக்க வைக்கிறார். அதற்கெல்லாம் உரிய காரணத்தை நமக்கு பெரிய புராணத்துலதான் சேக்கிழார் சுவாமி ரொம்ப அற்புதமா காட்டுறார். அதுக்கு கவிமணி தேசிய அவர் எசிகேஸ் ஐயா உரையில நமக்கு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இங்க அதை நமக்கு காட்டுறார். மந்திரி தனக்கு அரசர் ஆணையிட்டபடியேதான் அவருடைய மகனை கொல்லுவானாயின் அவருக்கு பின் அரசு இயற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமையால் குருலிங்க சங்கமங்களுக்கு இடையூறு நிகழும். அப்புறம் பின்னாடி இளவரசனை கொன்று விட்டான் என்று சொன்னால் பிறகு அரசு இயற்றுவது யாரு, இந்த குருலிங்க சங்கம வழிபாடு செய்வது யாரு, இதற்கெல்லாம் இடையூறு நிகழும். மற்ற உயிர்கள் எல்லாம் இடுக்கண் என்று இன்புற்று வாழ்தல் கூடாது என்பதனை மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்று நன்கு சிந்தித்து சிவபக்தியாலும் மந்திரி என்பவன் வரும் பொருள் உரைக்கணும், அதெல்லாம் சிந்தித்து செயல்படும். சீவகாருண்யத்தானும் தன் உயிரை விடுத்தான். அங்கே மந்திரியாரும் உயிரை விடுத்தான் என்று சொல்வதற்கு காரணத்தை கற்பிக்கின்றார். மன்னவன் தன் மைந்தன் அங்கு அழைத்து ஒரு மந்திரி தன்னை முனிவனை அவ்வீதி முரண் தேர்காலுள் ஊர்வென அன்னவனும் அது செய்யாது அகன்று தன் ஆருயிர் துறப்ப தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மருகு அணைந்தான் என்று அந்த பெரிய புராணத்துல மனுநீதி சோழன் பற்றிய செய்தி 43வது செய்தியில சொல்லப்படுகின்றது. இதனை நமக்கு சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை என்கின்ற நூல்லையும் அதை நமக்கு காட்டுகின்றார்கள். அதை எப்படி சொல்லுகின்றார்கள்? வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே. வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே, அந்த தேருக்கு கீழே உயிர் போன அந்த கன்று குட்டி. நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என. அப்படி அந்த பாவம் இப்போ இந்த மன்னர் தன்னுடைய இளவரசனை அப்படி நடுவு நிலை, அவன் மன்னன், அதனால அந்த செங்கோல் வலுவாது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பசு அழுகுது. ஆக அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அதே அந்த அனுபவம் தான் இருக்கணும், அதுதான் நீதி. அதற்காக தன்னுடைய மகனையும் தேர்காலில் ஏற்றி கொல்லுகின்றான். இது பாவமாகாதா அப்படின்னா அந்த ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம். அப்படி பசுவினுடைய கன்றினை கொன்றால் அதற்கு உண்டான நரக வேதனையை தன் மகன் அங்கே அனுபவிப்பதை காட்டிலும் இப்படி நாம இப்போ இதை கொண்டுட்டா அது ஆகாது, குற்றம் ஆகாது என்று எண்ணி அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. நீங்கும் என நாடி தன் மைந்தனையும், அப்படிப்பட்ட பாவம் இன்று அவனுக்கு நீங்குமே என்று சொல்லி நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக, அது வழக்கே வழக்காக அப்படின்னு சொல்லி அதுல போற்றி பகருடையில நமக்கு மாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்றார். ஆக கொல்லாமை என்பது சோமேசா
இதுல நமக்கு சொல்றாரு பாருங்க அந்த பாட்டுல, வேந்து மகனை தேர்கால் வீட்டல் அஞ்சி மந்திரத்தான் சோர்ந்து தனது ஆவி விட்டான் சோமேசா. சோமேசா, ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் கொல்லாமையை கடைபிடிப்பதால் தன் உயிரை இழக்க நேர்ந்தாலும் நேரலாம். அதுபோன்ற சந்தர்ப்பத்திலும் கூட மற்றவோர் உயிரை அதன் உடம்பிலிருந்து நீக்கும் தொழிலை ஆய்ந்து உணர்ந்தோர் செய்யல் ஆகாது. இதற்கு எடுத்துக்காட்டாக சோழ மன்னனாக இருக்கக்கூடிய மனுநீதி சோழனுடைய அமைச்சர் இளவரசனை தேர்காலில் இட்டுக் கொள்வதற்கு அஞ்சி மனச்சோர்வுற்று அது செய்யாது அகன்று தான் உயிரை துறந்தான் என்பது, தன் உயிரை துறந்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயலை இங்கே அற்புதமா நமக்கு முனிவர் பெருமான் காட்டியிருக்கின்றார். ஆக இந்த கொல்லாமை என்பது பெரிய பாவம். அதை சொல்லுகின்ற பொழுதே பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அந்த இடையூறு தீங்கினை நாம் செய்தோமேயானால் அது நரகத்தில் சென்று அதற்கான பாவத்தை, அதற்கான தீவினையை நாம அனுபவிக்க நேரிடும். அப்படி கொள்வதற்கு சந்தர்ப்பம் ஏதோ அப்படின்னா அதுக்கு நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படிங்கிறத அந்த சொல்றார். அதுக்குதான் அந்த தேர்காலில் இட்டு கொள்வதற்கு அஞ்சி மனச்சோர்வுற்று அது செய்யாது அகன்று தன் உயிர் நீத்தான் சோமேசா அப்படின்னு அந்த கொல்லாமைக்கு இங்க சொல்றார். நிலையாமை, நிலையாமை இந்த 34வது அதிகரணம். ஆக்கையும் 1008 அண்டங்களும் நிலையாது தூக்கி அளித்தான் சூரன் சோமேசா. நோக்கியிடில் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. இது நமக்கு நிலையாமை என்பது தோற்றம் உடையன யாவும் நிலைத்த பொருள் அல்ல. இந்த பொருள்களை எல்லாம் ஜட பொருள், கண்ட பொருள் என்று சொல்லுகின்ற, அதாவது தோற்றம் உடையன, எந்த பொருளுக்கெல்லாம் தோற்றம் இருக்கின்றதோ அந்த பொருள்கள் எல்லாமே செய்யக்கூடிய பொருளே. தோற்றம் என்று வந்துச்சுனாவே அதுக்கு முடிவு என்று ஒன்று உண்டு. அதுதான் இங்க நமக்கு சொல்றார். அப்படி மயங்கிய வழி பேய்த்தேரின் புனல் போல தோன்றி மெய் உணர்ந்த வழி கயிற்றில் அரவு போல கெடுதலின் பொய் என்பாரும் நிலை வேறுபட்டு வருதலால் கணந்தோறும் பிறந்திருக்கும் என்பாரும் ஒருவாற்றான் வேறுபடுதலும் ஒருவாற்றான் வேறுபடாமையும் உடைமையின் நிலையுதலும் நிலையாமையும் ஒருங்கே உடைய என்பாரும் என பொருள் பற்றி கூறுவர் பல திறத்தர். செல்வம் நிலையாமை, ஆக்கை நிலையாமை, இளமை நிலையாமை என்று நிலையாமை பகுத்து கூறப்படுகின்றது. இந்த நிலையாமைகளை நன்கு உணர்ந்தாலன்றி நிலையுடைய பொருள்களின் மீன் பற்று நமக்கு விளையாது. பெருமானுடைய திருவடியில் பற்று வைக்க வேண்டும், இறைவனையே பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைத்த பொருளில் பற்று இருக்கணும் அப்படின்னா நிலையாமையில் பற்றிய பொருளை உணர்ந்திருக்க வேண்டும். அதுல போய் பற்றாதன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக நிலையில்லாத பொருள்களை சென்று பற்றுவது குற்றம் அல்லது பற்ற வேண்டாம். அது நிலையாமை, ஜட பொருள், இதுல போய் ஏன் பற்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதுல நிறுத்துவது என்பது கடினம். அதுக்கு பதிலா அதை உணர்ந்து நிலைத்த பொருளில் பற்ற வேண்டும். அதற்கு இந்த நிலையாத பொருளை பற்றி தெரிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு பயன் அளிக்கும். இது நிலையாதது, நிலையாததுதான், யாக்கை நிலையாததுதான், இளமை நிலையாததுதான். இதெல்லாம் நாம் நாள்தோறும் பார்க்கின்ற ஒரு பொருள் தான். செல்வம் ஒரு இருக்குது, இல்லாம போகுது. யாக்கை இருக்குது, இல்லாம போகுது. இளமை நாமே அறிகின்றோம். சிறு வயது முதல் எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் என்று நாமே அறிகின்றோம். ஆக நிலையாமை இப்படி, இளமை நிலையாதது நிலையாமை என்றெல்லாம் உணரத்தான் அந்த நிலைத்த பொருளின் மேல் பற்று வரும். அதை சொல்லி இங்க இளமைக்கு பிராயம் 30, இளமைக்கு பிராயம் 30, உடம்புக்கு பிராயம் 100 என்றும் ஒரு கால வரை இருப்பது போல செல்வம் இவ்வளவு காலத்துக்குத்தான் உளதாம் என்று நியமம் செய்ய இயலாது. இப்போ இளமை 30 வயது வரைக்கு இருக்கிறது இளமை, ஆயுள் இருக்கிறதுக்கு இவ்வளவு அப்படி சொல்றது மாதிரி
செல்வம் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது என்று சொல்றார். அதான் இங்க குமரகுருபர சுவாமிகள் நீரிற் குமிழி இளமை நிறை செல்வம் நீரிற் சுருட்டும் நெடும் திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று. ஆக இது எல்லாமே இளமை, இந்த செல்வம், இது எல்லாமே நீரில் எழுத்து போல, நீர்ல எழுத்து போல. அது எப்போ அழிந்து விடும். அது மாதிரி நீங்க காட்டுறார். நீரில் எழுத்து போலன்னு காட்டுறார். கந்த புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது மாயையின் வழியோனாகி மால் முதலோரை வென்றே 1008 அண்டம் அரசு செய்து 108 காயம் அது அழிவின்றாகி கடவுளர்க்கு அளக்கன் செய்த தீயசூர் முதலை செற்ற குமரந்தால் சென்னி சேர்ப்போம் என்று நமக்கு இதை சொன்ன 1008 அண்டத்தை ஆண்ட சூரன். இதுலயும் அதே நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். ஆக்கையும் 1008 அண்டங்களும் நிலையாது தூக்கி அழிந்தான் சூரன் சோமேசா சூரபத்மன். அவனுக்கு அந்த 1008 அண்டங்களை ஆளக்கூடிய தன்மை பெற்றிருந்தாலும், திடமான அந்த உடம்பு பெற்றிருந்தாலும் எதுவுமே நிலைத்தது இல்லைதான். அதை நாம அந்த புராணத்தில் அறிகின்றோம். புல்லறிவு என்பது ஆண்மை, அற்ப அறிவை ஆளும் தன்மை, பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்றென்னும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகின்றேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அரூர் பதிகத்துல இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, வரைகிழித்தனைய போர்வை பற்றியான் நோக்கி திரை உணர்ந்து அப்படிங்கிற அந்த பதிகம், இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்ற ஒரு பதிகம், அற்புதமான பதிகம் அந்த இந்தள பண்ணில் அமைந்தது. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய அந்த நிறைவு பகுதியில அது இருக்கும். திருவாரூர் பதிகம். அதுல சொல்றார், பொய்த்தன்மை தாய மாய போர்வையை, பொய்த்தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மாய போர்வை, மாய போர்வை அப்படின்னா அந்த உலக பிரபஞ்ச விடயங்கள் போர்வையை மெய்யென்று எண்ணி வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகின்றேன். இதுல சிறந்து வாழக்கூடிய வாழ்வுதான் பெருவாழ்வு என்று நினைக்கக்கூடிய அந்த வாழ்வு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதுலதான் அந்த நிறைய செய்திகளை அதுல காட்டுவார். இந்த துறவு அந்த நிலையாமை என்கின்றதை உணர்ந்த நேரத்துல பாடி அருளிய பெருமான். மனை வாழ்க்கை விட்டேன், மனை வாழ்க்கை துறந்தேன் அப்படின்லாம் அந்த மனை வாழ்க்கையை துறந்தேன்னு பாடுறார். எப்படி திருவாரூர்ல அந்த சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர்ல பறவையார் அம்மையாரோட அந்த ஊடல் அதெல்லாம் நிகழ்ந்து எம்பெருமான் இவருக்கு செல்வமும் போகம் விண்ணப்பிக்கின்ற வழியெல்லாம் கொடுத்து அருள்கின்றார். அதையெல்லாம் அனுபவித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சேரமான் பெருமானோடு முருகன் பூண்டி அந்த சேர நாட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு அந்த விட்டேன் மனை வாழ்க்கை துறந்தேங்கிறார். எந்த திருத்தலத்திலும் இருந்தும் திருவாரூரை நினைந்து பாடுவார். அங்க சுந்தரமூர்த்தி பறவையாருக்கு பொருள் வேண்டி, சங்கிலியாருக்கு பொருள் வேண்டி இவர்களுக்கு தூது அனுப்பி எத்தனையோ செயல்கள் அவருடைய வரலாற்றில் நாம பார்க்கிறோம். நிறைவு அந்த நேரத்துல அந்த பக்குவம் முதிர்வு முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வருகின்ற பொழுது விட்டேன் மனை வாழ்க்கை துறந்தேன். அதான் அவர் அந்த யோக நிலைக்கு அவருடைய வாழ்வை காட்டுவது அதுதான். இங்க சோமேசா நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதுகின்ற புல்லறிய அறிவினை உடையராதல் இழிவாகும். அந்த நிலையற்ற வாழ்வினை நிலை என்று நினைக்கின்றவர்களுடைய அறிவு புல்லறிவு. அந்த ஒரு கம்பராமாயண செயல்ல கூட வரும், புல்லர்களை காணாமல் இப்புல்லும் நுனி சாய்ந்ததோ என்று. அது நமக்கு தமிழ்ல அந்த தற்குறிப்பு ஏற்ற அணி என்ற வகையில இப்படி நிலை இல்லாதவற்றை நிலையானது என்று வாழக்கூடிய புல்லறிவு உடைய மைந்தர்களை காணாமல் இந்த புல்லு கூட நுனி சாய்ந்திருக்கின்றதோ, புல் நுனி சாய்ந்திருப்பது அது இயல்பு, அதுல அந்த தன்மையை ஏற்றி பாடுகின்றார். ஆக இதெல்லாம் பார்க்கின்றோம். இங்க எடுத்துக்காட்டாக சூரபத்மன் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய அரசாட்சிக்குரிய 1008 அண்டங்களையும் நிலையுடையன என்று கருதி அழிந்து ஒளிந்தான். ஏன்னா அவன் 1008 அண்டங்களை ஆண்டாலும் அவனுக்குரிய அந்த உடம்பு, அந்த சூரபத்மனுடைய உடம்பு எப்பேற்பட்டது. என்னதான் இருந்தாலும்
இப்படிப்பட்ட வலிமையான உடம்பு இருந்தாலும் 1008 அண்டங்களை ஆண்டு கொண்டு இருந்தாலும் இதைத்தான் அவன் நிலையானது என்று நினைத்திருந்தான். எப்படி முருகப்பெருமானே விஸ்வரூப தரிசன காட்சி கொடுத்தாலும் அதை கூட அவன் உணரல. மெய்யை உணர்ந்தாலும் உணராதது போல் இந்த நிலையானவற்றிலேயே இருந்து அழிந்து பட்டான் என்று நமக்கு கந்தபுராணம் காட்டுகின்றது. ஆக நிலையாமை என்பதை நமக்கு தொல்காப்பியம் கூறும் 7 புறத்திணைகளுள் காஞ்சி என்பது ஒரு திணை. அது நிலையாமையை கூறி வீடு பெற்றிற்கு வாயிலாவது ஏனைய திணைகள் யாவும் காஞ்சி திணைக்கு வாயிலாக உள்ளன என்றும் பண்டை தமிழ் சான்றோர்கள் கொள்ளுவார்கள் என்று இங்க உரையாசிரியர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். சரி, அடுத்து 35 துறவு. துறவு, இந்த துறவு என்கின்ற அந்த கருத்தினை காட்டக்கூடிய வெண்பா. இதை சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய சிவஞான சுவாமிகள் அவருக்கு துதி வைக்கின்ற பொழுது பாண்டித்துறை தேவர் தான் நமக்கு இந்த கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் என்கின்ற நாம சிவஞான சுவாமிகளுக்கு பாடுகின்ற துதி அமைத்தவர். அதுல பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே என்று வைக்கிறார். ஆக துறவு என்பதற்கு துறவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு தான். ஏன்னா அவருடைய துறவு அப்பேற்பட்டது. 5 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது அங்க தம்பிரான் சுவாமிகள் எல்லாம் வழிபாட்டிற்கு அங்க பாவநாசத்திற்கு வருகின்றார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்திலே அவர்களை அழைத்து வந்து அமுது செய்வித்து வழிபாடு செய்து அவர்களோடு செல்ல துணிந்தாரே, அப்பேற்பட்ட துறவு யாருக்கு வரும்? அதனாலதான் அவர் பாடுகின்ற பொழுது பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தேன் பாடுறார். துறவுக்கே பெருமை சேர்த்தவர். துறவு என்கின்ற சொல்லுக்கே, துறவு என்கின்ற தன்மைக்கே, அதாவது அந்த பாடல்லே வரும், கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே. ஆக வாக்கு மனம் காயம் இந்த மூன்றிலும் துறவு மேற்கொண்ட வாக்கு எம்பெருமானை வழுத்துதலும் அவருடைய செயல் அங்க பெருமானுக்கே செய்வதாகவும், மனம் பெருமானுடைய திருவடியை பற்றி இருப்பது, இது போன்ற அவருடைய மனம் வாக்கு காயம் இந்த முக்கரணங்களும் இறைவனை நினைந்திருந்த சிவபெருமானை நினைந்திருந்த தன்மையில் அப்படிப்பட்ட துறவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய துறவு கொண்டவர் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அவர் இங்க துறவுக்கு எதை சொல்றாரு பாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு செயல்தான். அதை சொல்லி ஒரு சின்ன கதை அதை சொல்லி இந்த குறளுக்கு விளக்கம் காட்டுகின்றார். கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே பந்தமெல்லாம் தூவனம் சேர் மேனியாய் சோமேசா மேவில் இயல்பாகு நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. அதாவது துறவு என்று சொல்லிக்கொண்டு இந்த துறவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய சைவர்களுக்கு மிக உறுதிப்பாடாக சொல்லுவது எது அப்படின்னா, இல்லறத்தில் இருந்து துறவரம் கொள்ளுவது என்பது சொல்லப்படுகின்றது. நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டே, அதாவது சித்தியார்ல ஒரு பாடல் இருக்கு, அந்த சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் அவர்கள் அந்த மன்னர் அந்த அந்தப்புறத்தில் இருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் மக்களை காப்பது. ஆக அந்த செயல் சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள்னு அதுல நமக்கு சித்தியார்ல சொல்லப்படுகின்றது. அது மாதிரி இங்க துறவு அப்படின்னா புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய யாக்கையின் கண்ணும் உளதாகிய பற்றினை அவற்றின் நிலையாமை நோக்கி விடுதல். புறப்பற்றாக இருக்கக்கூடிய பற்றினையும் அகப்பற்றாக சொல்லக்கூடிய பற்று, இந்த உடம்பு கருதி உடம்பு யாக்கை நிலையாமை என்பதை உணர்ந்து கொள்வதும் செல்வம் நிலையாமை என்பதை உணர்ந்து கொள்வதும் மட்டுமே துறவு என்று சொல்லப்படுகின்றது. இந்த குறள்ல நமக்கு சொல்றார். அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றார். அதாவது ஒருத்தர் துறவு கொண்டு இருந்தாராம். ஒரு துறவு கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரு துறவி. அவன் தன் ஒரு கோவணத்தை தவிர மற்றது இல்லை அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணா, நான் ஊர்தோறும் சென்று இருக்கிறதா அவனுக்கு இது. அப்படி செல்கின்ற பொழுது ஒரு இடத்துல அவன் வைத்திருந்த அந்த கோவணம் ஒன்றை எலி சிதைத்து விடுகின்றது. உடனே ரொம்ப வருத்தம் அடைகிறார். இப்படி கோவணத்தை இப்படி தூக்கிட்டு போகுதே எலி அப்படின்னு சொல்லி அந்த எலியை
கொல்லுவதற்காக, அந்த எலியினுடைய தொல்லை நீங்குவதற்காக ஒரு பூனையை வளர்க்கிறார். அந்த பூனை அந்த பூனைக்கு பூனையை வளர்க்கணும் அப்படின்னா பூனைக்கு பாலை வேற கொடுக்கணும். அதனால என்ன செய்யறாரு, பூனைக்கு பாலை வாங்கி கொடுக்குறாரு. அப்படி பாலை கொடுக்கறதுக்காக ஒரு பசுவை வாங்கி கட்டுறாரு. பசுவை வாங்கி கட்டினா பசுவை மேய்க்கணும். அதுக்கு ஒரு பெண்ணை வேலைக்கு அமைக்கிறார். அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக தாமே அத திருமணம் புரிஞ்சு கொள்கிறார் என்று சொல்லி அப்படி அப்போ இந்த கோவணத்துக்கு நினைச்சு அந்த துறவி எப்படி ஆயிடுறாரு, சம்சாரி ஆயிடுறாரு. அததான் இங்க சொல்றாரு பாருங்க. கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே பந்தமெல்லாம். அந்த ஒரு கோவணத்துக்காக இச்சை அப்படின்னா என்ன, அதன் மீது வைத்த பற்று, ஒரு பொருளின் மீது வைத்த பற்று, அந்த பற்றின் தொடர்பு பற்றி பல பொருள்களிடத்தும் பறந்து விரிந்து போயிரும், அப்படியே போயிரும். அதற்குதான் இங்க ஒரு உதாரணமாக அதை நமக்கு சொல்றாங்க. இந்த திருமுறைகள், சாத்திரங்கள், அடியார் கூட்டம் இதோட தொடர்போட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்ம எவ்வளவுதான் பயின்று இருந்தாலும் கூட்டத்தையோ அல்லது அந்த பாராயணத்தையோ திருமுறைகளோடு சாத்திர நூல்கள் பயிற்சியோடு இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கி அது கீழே கொண்டு போய் விட்டுரும். அந்த ஒரு பொருள் மீது வைத்த பற்று, அந்த பற்றின் தொடர்பு காரணமாக அந்த உண்மையே நீங்கிரும். அததான் நமக்கு இங்க சொல்றார். கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே பந்தமெல்லாம் தூவனம் சேர் மேனியாய் சோமேசா. அந்த தூய்மையான வெந்நீரை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே, திருமேனி தூய நிறம் பொருந்தி இருக்கக்கூடிய சோமேச பெருமானே, மேவில் இப்படி இந்த பற்றின் காரணமாக நிலையாமை வந்து விடுகின்றதே. அதனால மேவில் இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயலாகும் மற்ற பெயர்த்து. அந்த இயல்பாகவே நிலையாமை மீது நிலைத்த மெய்யுணர்வு இருத்தல் வேண்டும். நிலைத்த மெய்யுணர்வு ஒன்றுதான் அந்த துறவு. அதாவது எப்போதும் நிலைத்த பொருள் எது என்ற அதுல கொஞ்சம் கூட வழுக்காமல் இருக்கணும். அதனாலதான் அயராமை என்று சொல்லப்படுகிறது. இந்த மறவாமை என்பது அயரா அன்பின் அரண்களல் செலுமே. அந்த அயராத அன்பினால்தான் பெருமானுடைய திருவடி கூடும். அதை நமக்கு இந்த ஒரு சின்ன கதையை வச்சு முனிவர் பெருமான் அதை அழகா காட்டியிருக்கின்றார். அடுத்தது மெய் உணர்தல். காரிகையாரை பொன்னை காட்டவும் மும்மை சோர்விழந்து இந்து உய்ந்தார் அரசர் சோமேசா. ஓருங்கால் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடு நோய். ஆக இந்த மூன்று அந்த ஆணவத்தினுடைய செயல், காமம் வெகுளி மயக்கம், இது ஒன்றன் தொடர்பாக ஒன்று வருவது. ஒரு பொருளை இச்சிக்கின்ற பொழுது அது கிடைத்தால் இன்பம், கிடைக்கலன்னா கோபம் வருது, அது மயக்கம். இதெல்லாமே அதோட தொடர்ச்சியாக வருவதுதான். மெய் உணர்தல் என்பது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையால் உணர்தல். இதனை வடநூலார்கள் தத்துவ ஞானம் என்று சொல்லுகின்றார்கள். இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி உளவாது ஆதலின் அக்காரண ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது என்று இதை சொல்றார். ஆக துறவுக்கு மெய்யுணர்தல் என்பது சாதனம். அதனாலதான் துறவுக்கு அடுத்து மெய்யுணர்தலை வைக்கிறார். இங்க மெய்யுணர்தல் என்பது சிவஞானம் அறிதல் என்று பழைய உரைகாரர்கள் இதை நமக்கு சொல்லுகின்றார்கள். இங்க சொல்லுகின்ற பொழுது திருநாவுக்கரசு பெருமானுடைய மெய்குடர்தல், மெய்ப்பாடு, அதான் இங்க நமக்கு சொல்றார். காரிகையாரை பொன்னை காட்டவும் காமாதி மும்மை சோர்விழந்தாய் அரசர். அது திருநாவுக்கரச பெருமான். அங்க காரிகையாரை பொன்னை காட்டி பெண்ணை காட்டி எல்லாத்தையும் காட்டினாலும் அவர் எதுலையும் துளி கூட அசையல. அதாவது இங்க சொல்லுகிறார், சோமேசா ஆராய்கின்ற பொழுது ஞான யோகங்களில் பயின்ற செம்மையான சீலர்களுக்கு விருப்பு வெறுப்பு அவிச்சை என்னும் இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கூட பெயர் அளவில் கூட இருக்கக்கூடாதான். அந்த அனவமலம் நீங்குது, மல வாசனை அளவும் இருக்கக்கூடாது. அப்பதான் அது முக்தி பேற்றினை எய்தும். அதான் இங்க சொல்றார், பெயரளவும் கூட கெடுதலான் அவற்றின் காரியமாகிய வினை பயன்கள் உளவாகாது. அந்த பெயரளவில் இருந்தா கூட வினை பயனை அனுபவிக்கக்கூடிய அது அஞ்ஞான ஜன்மமாக்கி அந்த பிறவிக்கு ஏதுவாய் விடும்.
அதனால அந்த பிறவிக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அஞ்ஞான கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மல வாசனையும் நீங்க வேண்டும். அப்படி மல வாசனையும் அந்த ஆன்மாவிடத்து நீங்க வேண்டும் அப்படி சொன்னா காமம், வெகுளி, அவிச்சை, அதாவது அந்த 3 குற்றங்கள், விருப்பு, வெறுப்பு, அவிச்சை. இந்த விருப்பு வெறுப்பு ஒன்றுதான். எந்த ஒரு பொருளையும் பார்த்த உடனே விருப்பு கொள்கின்றோம் அல்லது வெறுப்பு கொள்கின்றோம். இந்த இரண்டையும் நீக்கிட்டோம்னா தான் அந்த மெய் உணர்தல் என்பது அந்த ஆன்மாவின் அறிவில் பதியப்படும். ஏன் அந்த மெய் உணர்தல் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு தான். விருப்பு வெறுப்பு நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு விளங்கும். இந்த விருப்பு வெறுப்பின் காரணமாகத்தான் வினைகள் ஏறுகின்றது. ஆகாமியமாக ஆகாமியா ஏறுறதுக்கு காரணம், அதற்கு ஏதுவா எது இருக்கு அப்படின்னா அந்த விருப்பு வெறுப்பு தான். அதைத்தான் இங்க நமக்கு சொல்றார் திருநாவுக்கரசு பெருமான். அவருடைய அந்த திருப்புகலூர் என்கின்ற திருத்தலத்திலே நீண்ட நாள் தங்கி இருக்கின்றார். அவருடைய நிறைவு காலம் அது. அப்படி நிறைவு காலத்துல திருப்புகலூர் என்கின்ற திருத்தலத்துல இருக்கும் பொழுது நிறைய பதிகங்கள் பாடுறார். கிட்டத்தட்ட 21 பதிகங்கள். 21 பதிகங்களும் தனித்தன்மை வாய்ந்த பதிகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புடையதான பதிகம். அவருடைய வரலாற்று புத்தகம் வைத்திருப்பவர்கள் அதை கண்டு சிந்திக்கலாம். ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு தனித்தன்மை, ஒவ்வொன்றிலும் அந்த நிலையாமையை பற்றி சொல்லி இருப்பதுதான் அற்புதம். இந்த நாயன்மார்களுடைய பதிகங்கள்ல பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான், சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய பதிகங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நிறைவு இருக்கக்கூடிய பதிகங்கள், காதலாகி கசிந்துனாலும் சரி, நம்முடைய எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் என்ற பதியமானாலும் சரி, தானனை முன்படைத்தான் என்ற பதியமானாலும் சரி, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு, இப்படி இந்த நிறைவு பதிகங்கள்லாம் பார்த்தா அவர்கள் அந்த நிலையாமையை உணர்த்தி இந்த மெய்யுணர்தலை இந்த இரண்டையும் வைத்துதான் பாடியிருப்பாங்க. அற்புதமான பதியங்கள். ஆக அப்பரடிகள் அந்த திருப்புகலூர் ஆலயத்துல இருக்கின்ற பொழுது உளவாரம் இயற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பெருமான் அவருடைய அவருடைய தன்மை அப்படின்னு சொன்னா விருப்பு வெறுப்பு அவிச்சை என்ற குற்றமற்ற தன்மையை உலகுக்கு எடுத்துக்காட்ட நினைக்கின்றார். அப்போ உளவாரப்படை பட்ட இடங்களிலெல்லாம் பொன்னும் நவமணியும் பெருகி வர அவர் பார்க்கிறார். அவருக்கு என்ன விருப்பா வெறுப்பா இல்லையா? பின்பு அதையெல்லாம் கூட்டி அள்ளி குப்பையோட குப்பையா போட்டார். அது பொண்ணு மணினே தெரியல இல்லையா? அந்த உளவாரம் எம்பெருமானுடைய திருவடி இதிலே பற்றி இருந்தவர்கள், அதான் அந்த பரம்பொருளை பார்த்தவர்கள் பதார்த்தம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? பதியினை பார்த்தவர்கள் பதார்த்தம் பார்க்க மாட்டாங்க. ஆக இந்த பொருள்கள் எல்லாம் அவருக்கு பொருளாவே தெரியல. பரத்தை தரிசித்தோர் பரத்தையே தரிசித்திருப்பர், பதார்த்தம் பாரார் என்பது போல அவருக்கு அதையெல்லாம் அள்ளி குப்பையோட குப்பையா அள்ளி போட்டார். சுவாமி அறம்பயர்கள் பலர்கள் வந்து ஆடல் புரியுமாறு செய்தார். இவர் அதெல்லாம் சட்டையே பண்ணல. அவர்கள் எல்லாம் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க அடிகள் பொன்னே மணியே அறம்பெயரே என்று அழைத்து பாடாமல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் ஐவீர் என்று விடயங்களாகவே நோக்கி பாடினார். இது அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாடல். அங்க சொல்லுகின்ற பொழுது அந்த 5 அந்த அறம்பெயர்கள்லாம் வந்து ஆடுகின்ற பொழுது அது விடயத்தினுடைய செயல்கள் என்று சொல்லி அந்த விடயங்களாகவே நோக்கி ஐவீர் அப்படின்னு அதை பாடி அருளிக்கார். எனவே அவையாவும் நிலைவராத அசத்து என்ற மெய்யுணர்வு மேலோங்கி நின்றது திருநாவுக்கரசு பெருமானிடத்து. இவ்விடயங்கள் யாவும் வினை பலன்களாகவே வரத்தக்கவை. வினை பலன்கள் யாவும் கால தத்துவத்திற்கு உட்பட்டே வரும். எனவே காலம் என்பது கழிய இவையும் கழிந்து செல்லும். இவை அருட்செல்வம் போல நிலைத்த செல்வம் அல்ல. புண்ணிய பாவங்களை புண்ணிய பாவங்களாக கிடக்கின்ற முன் வினையே இவ்வாறு பிராரத்தமாக வருகின்றது என்பதனை மெய்யுணர்வோடு பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்கால் தீவினைகால் திருவே நீங்கள் என விழித்து பாடி தீவினைகால் திருவே நீங்கள் என்று விழித்து பாடினார். திருவே என்பதில் ஏகாரம் வினாப்பொருள்.
இது திரு அல்ல எனும் எதிர்மறை பொருளை தரும். இந்த திரு என்பது திருவே தீவினைகால் திருவே நீங்கள் என்று சொன்னது இங்க திருவேன்னு சொல்லி செல்வமேன்னு அழைக்கல. திரு என்பது எதிர்மறை பொருளை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சொல் என்று இங்க நமக்கு பதிவு செய்கிறார். ஐம்புல விடயங்களாகிய நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு இவ்வுலகமே போதாமல் இருக்கலாம், ஆனால் அது பற்றி என்னை ஆட்டி வைக்கலாம் என்று கருதாதீர்கள். நான் ஆரூர் அப்பனை பாடி அவன் நெறியில் அந்த ஐந்தவித்தானது பொய்தீர் ஒழுக்க நெறியில் செல்பவன், எனவே என் முன்னே ஆடி திரியாதீர்கள் என்று பொருள்படும்படி வைப்பினை பொன் மதில ஆரூர் மணியை வைகன் மணாளனை எம் பெருமானை வானோர் தங்கள் அப்பனை செப்பிட அடைவேன், நும்மால் தானும் ஆற்றுனேன் ஓட்டந்து இங்கு அலையேன் மின்னே, நீங்கள் ஓடி உயிர்வார்கள் என்று பாடி அருளிய திருத்தொண்டினுடைய சீர்மையில் அந்த திருத்தாண்டகத்துல அப்படி பாடி அருளி இருக்கின்றார். ரொம்ப அற்புதமான இடம் இதெல்லாம். பாடி அருளி திருத்தொண்டின் சீர்மையில் தலை நின்றார். எனவே விடயங்களை சார்பாக கருதும் அவிச்சையும் அதன் காரணமாக வரக்கூடிய விருப்பமும் காமமும் அதன் காரணமாக வரக்கூடிய அந்த விருப்பம் நிறைவேறாதல் பொருட்டு வரக்கூடிய சினம், அந்த சினமாகிய வெகுளியும் இந்த மூன்றும், அதாவது ஒரு பொருளிடத்து வரக்கூடிய அவிச்சைனா ஆசை, அவா அதன் காரணமாக வரக்கூடிய விருப்பம், அதை அடையணுங்கிற விருப்பம். எந்த ஒரு பொருளானாலும் சரி, எந்த இப்போ ஒரு பேனா பாக்குறோம், அந்த பேனா பார்த்த உடனே சரி இது நல்லா இருக்கு அப்படின்னா அதோட போயிரும். இது நல்லா இருக்கு, நல்லா எழுதுது, இன்னும் ஒரு 10 வாங்கலாமா அப்படின்னு அது மீது கொண்ட விருப்பம் அது விருப்பமா மாறுது. அப்படி நினைக்கின்ற பொழுது அது கிடைக்காத பட்சத்தில் அது நமக்கு வெகுளியாகவோ அல்லது கோபமாகவோ வருகின்றது. இப்படி ஒன்று தொட்டு ஒரு அவிச்சை என்கின்ற ஒரு செயலை, ஒரு குணத்திலிருந்து அடுத்தடுத்து பற்றி அதெல்லாம் அந்தந்த கணங்கள்லே நிகழ்வது, காலம் இடைவெளி பெரிதா இருக்காது. எனவே இந்த மூன்று ஒன்றுக்கொன்றாக இருந்து அறிவினை மயக்கி அறியாமையில கொண்டு போய் விட்டுரும். சிற்றறிவுல கொண்டு போய் விடுகின்றது. எனவே இங்கே அப்பர் சுவாமியிடத்து சிறிதும் தோன்றவில்லை. இது ஏன் தோன்றவில்லை? அவிச்சை இல்லாததுனால அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த காமமும் வெகுளியும் தோடவில்லை. அந்த பொருளை பார்க்கின்ற பொழுதே இது நிலை இல்லாதது, இது நமக்கு தேவையில்லாதது என்று முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய செயல்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம். அத நிலையாமை என்பதை உணர உணர மெய்யுணர்தல் என்பது நிலைப்படும். ரெண்டுலையும் நமக்கு காட்டுறார். ஆக சிறிதும் தோன்றவில்லை அப்பர் சுவாமியினிடத்து. இப்படி எல்லா பாடல்களும் ஓதி ஓதி உணர்ந்து உளம் கொள்ளத்தக்கவையாக அந்த பதியம் நமக்கு அமைகின்றது. தொண்டு இயற்றியது புகழூரில், உள்ளம் இருப்பதோ ஆரூரில், ஆரூர் பெருமானின் அருட்சீலம்தான் என்னே என்று வியந்து பாடுகின்றார் ஆரூரர். ஆக இங்க தொண்டு செய்கின்ற பொழுதே அவர் சொல்றார், ஆரூர் பெருமானிடத்தில் என்னுடைய உள்ளம் இருக்கின்றது. வைப்பினை பொன் மதில் ஆரூர் மணியை வைப்பினைங்கிறார். என்னுடைய வைப்பெல்லாம் எப்படி இருக்கான்? ஆரூர் பெருமானுடைய திருவடியில் என்னுடைய மனம் இருக்கின்றது. அதனால உங்களால இங்க ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணு வேலை இல்லை அப்படின்னு அந்த பெண்களையும் அந்த நவமணிகளையும் விரட்டினார் என்று அவருடைய வரலாறு காட்டுகின்றது. இனி அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம் என்னும் ஐந்தும் இந்த பஞ்சகிலேசம் என்று சொல்லப்படுவது. இந்த ஐந்தையும் மூன்றாக அடக்கி, அதாவது காமம், வெகுளி, மயக்கம் என்று வள்ளுவர் பெருமான் காட்டியிருக்கின்றார் என்பது இங்க பாடியத்துல நமக்கு இந்த குறளை எடுத்துக்காட்டி முனிவர் பெருமான் விளக்கமாக சொல்லுகின்றார். பஞ்சகிலேசத்தை மூன்றாக அடக்கி நம்முடைய சிவஞான போதத்துல 2வது சூத்திரத்துல 2வது அதிகரணத்துல நமக்கு இதை விளக்கி காட்டுகின்றார் நம்முடைய முனிவர் பெருமான். விச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, கோபம், இது 5 தான் பஞ்ச கிலேசம் என்று சொல்லுவது. இந்த பஞ்ச கிலேசத்தை 3 அடக்கி காட்டுகின்றார்கள். அவ்வளவுதான். அத நமக்கு சொல்றார். பஞ்சகிலேசம் என்பது மெய்கண்ட சாத்திரங்களுக்கு கூறப்படாதது என்றும் அது சாங்கியர் கொள்கை என்றும் இக்குறளுக்கு பரிமேலழகர் செய்த உரையினை அரண் செய்யும் பொருட்டே சாங்கியர் கொள்கையினை சைவ நூலில் புகுத்தி சிவஞான சுவாமிகள் உரை செய்தார் என்றும் சிலர் கருதி இருக்கின்றார். இது ஆராயத்தக்கதாக இருக்கின்றது. மெய்கண்ட சாத்திரங்களில் பஞ்சகிலேசம் என்று கூறப்படவில்லையே என்றால் மெய்கண்ட சாத்திரங்கள் சித்தாந்த செய்திகள் அனைத்தையும் உரைக்க வந்தன அல்ல. ஏனென்றால் அவை வழி நூல்கள், முதல் நூல்களை அனைத்தையும் உரைக்கும். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் சிவஞான சித்தியார்ல சொல்றது என்று மெய்கண்ட சாத்திரமே கூறுகின்றது. எனவே மெய்கண்ட சாத்திரங்களே முதல் நூல் எனில்
மந்திரம் பதம் முதலியற்ற அத்துவாக்களுக்கு தொகை கூறும் இடத்து தனித்தனியே அவற்றின் பெயர் கூறி விளக்காமல் விடுவதும், புத்தி குண பாவகங்களை கூறும் இடத்து பஞ்சாசத் பாவகமும். சிவபிரகாசத்துல 24வது பாடல இது சொல்லுது. பஞ்சாசத் பாவகம் அப்படின்னு. பஞ்சாசத்து அப்படின்னா அது ஒரு செய்தியா அங்க நமக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு பாவகத்தை விளக்காமல் விடுதலும், இது போன்ற நூலில் இருக்கக்கூடாத குற்றங்கள் குன்றக்கூறலாய் முடியும் என்று நமக்கு சொல்றார். மெய்கண்ட சாத்திரங்கள் வழி நூல்களாய் திகழ்வதனால் இவை போன்ற இடங்கள் மற்றவையே. இந்த அட்டப்பிரகரணம் என்று சொல்லப்படுவது வடமொழி சித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்று. போக காரிகை என்பது இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல்ல பஞ்சகிலேசத்தின் இன்னொரு பெயரான பும்ஸ்துவ மலம் என்று சொல்லாட்சி வருகின்றது. அதுல பஞ்சகிலேசம் சைவ கொள்கை என்பது தெளிவு. போக காரிகையின் நூலாசிரியருக்கோ உரையாசிரியருக்கோ பரிமேலழகர் கொள்கையினை புகுத்தும் எண்ணம் உள்ளதாக கூறிவிட நாம் முடியாது. எனவே மாதவ சிவஞான சுவாமிகள் பரிமேலழகர் உரையில் சில இடங்களை தமது தொல்காப்பிய சூத்திர விருத்தியிலும் நன்னூல் புத்துரையிலும் மறுத்துள்ளமை அறிஞர் உலகம் அறிந்ததுதான். எனவே காமம் வெகுளி என தொடங்கும் குறளுக்கு பரிமேலழகர் உரையினை அரண் செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்துல புறச்சமய கருத்தினை சிவஞான சுவாமிகள் சைவ நூலில் ஏற்று கூறினார் என்று கருதுதல் வீண் கற்பனையே ஆகும் என்று கூறி முடிக்கிறார். இது நமக்கு இங்க சொல்லப்பட்ட விளக்கம். இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இங்க சிவஞான சுவாமிகள் நமக்கு அரண் செய்வது போல இதை காட்டியிருக்கின்றார். சரி, மெய் உணர்தல் என்பதோடு அடுத்த அவா அறுத்தல். அகத்துறவு மெய்யுணர்தல் அவா அறுத்தல். இந்த அவா அறுத்தல் என்பது இந்த வெண்பா பார்ப்போம். தாய் கருவில் வாழ் குளவிதாம் எல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா. ஆஹா, இந்த அற்புதமான செய்தி நமக்கு போற்றி பகருடையிலும் சொல்லப்பட்டது. சரி, ஆயதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இந்த அவா அறுத்தல் என்பதனால கிடைக்கக்கூடிய பயன் எதுவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க காட்டியிருக்காரு. அவா அறுத்தலாவது முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு நடுவு நின்ற உடம்பும் அது கொண்ட வினை பயன்களும் நின்றமையின் வேதனை பற்றி ஓராவழி துறக்கப்பட்ட புலன்கள் மேல் பழைய பயிற்சி வயத்தால் நினைவு செல்லும் அன்றே. அந்நினைவும் அவிச்சை என பிறவிக்கு வித்தாம் ஆகலின் அதனை இடைவிடாது மெய்ப்பொருள் உணர்வான் ஆற்றுதலாகும் என்று சொல்றார். இந்த அவா வருத்தல் இங்க சொல்லும் போது, மேச பெருமானே, தாயினுடைய கருப்பையில் வாழ்கின்ற குழந்தைகள் எல்லாம், தாயினுடைய கற்பப்பையில இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும்? பல்வகையால், அதான் இங்க போற்றி பகருடைய சொல்றார். பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என வரைக்கும் இருக்கு. சரி, வெம்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கே கை கால் முதல் எவ்வொருக்கும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோக இருத்தி. இதான் ரொம்ப முக்கியமான சொல். இந்த கற்பப்பையில செல்லுகின்ற பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என, அந்த தந்தையினுடைய போகத்துள் தாய் கர்ப்பத்துள் புல்லில் பணிபோல் புகும் திவளைக்கு உட்படுங்கால் எல்லைபடா உதிரத்து தீண்டிய தீ, அந்த வெப்பத்துல இருக்கக்கூடிய வெம்மையாக இருக்கக்கூடிய அந்த கருவறை, அதுல அங்க செல்லுகின்ற அந்த பனித்துவளை போல இருக்கக்கூடிய உயிரிற்கு எந்தவித தீங்கும் நிகழாதபடிக்கு பெருமான் அங்கு இருந்து கொண்டு அதை காத்து அருள்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அங்க பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என வெங்கும்பி காய கருப்புளியில் காத்திருந்தும், அந்த காய கருப்புளியில் பெருமான் காத்திருந்தும் ஆசரவே காமியத்துக்கு ஏற்றார் போல ஆக்கை முதல் கால் கை எவ்வொருக்கும் ஆசு அறவே குற்றம் இல்லாமல் அந்தந்த ஆன்மாக்களுக்கு வினை பயனுக்கு ஏற்றவாறு அந்த உயிர்களுக்கு ஏற்ற கை கால் இந்த உறுப்புகளை எல்லாம் படைத்து அந்த நிலையில அந்த கர்ப்பப்பையிற்குள்ள அந்த குளவியானது யோக இருக்கும்படி வைக்கிறார். யோக நிலையில இருக்குமா. அதான் நமக்கு இங்க சொல்றார். தாயினது கருப்பையில் வாழ்கின்ற குழந்தைகள் எல்லாம் விரும்புவது தூய பிறவாமை ஒன்றே. அப்படி யோகி இருப்பதனால அந்த குளவிகள் எல்லாமே பிறவாமையை வேண்டி பிறவாமைக்காக என்னதான் யோகத்துல இருக்குதாம், தியானித்து கொண்டு இருக்கின்றதாம்.
அதனால் பிறவி துன்பத்தை உணர்ந்தவன் ஒன்றை வேண்டினால் பிறவாமையத்தான் வேண்டுவான். எப்போ பிறவி துன்பத்தை உணர்கின்றானோ அப்பொழுதுதான் பிறவாமையை வேண்டுவான். அப்போ காரைக்கால் அம்மையார் அந்த பிறவி துன்பத்தை உணர்ந்ததினாலே பிறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டெனில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று சொன்னார். நமக்கு அந்த திருக்களிற்றுப்படியாரிலே திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் அருள்வார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அது ஒன்றுமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன் பால் என்று நமக்கு அதை பாடி அருளிக்கிறார். எனவே அந்த உணர்ந்தவர்கள் வேண்டுவார்கள். எதை? பிறவாமையை. வேண்டாமை வேண்ட வரும். நமக்கு வேண்டாமை வேண்ட வரும். இந்த வேண்டாமை எப்போ வேண்ட வரும்? வேண்டியதினிடத்து பற்று வைத்தால் வேண்டாமை வரும். வேண்டாமை அப்படின்னா பெருமானிடத்து வேண்டி பெறுவதற்கு எதுவும் இல்லை. அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான். வேண்டி பெறணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த வேண்டாமை என்பது எப்போ வரும் அப்படின்னா அந்த வேண்டாமை வேண்ட வரும் என்றமையால் வேண்டிடுக. அப்படி வருகின்ற தன்மைக்கு நாம வேண்டணும் பெருமானே இல்லையா? எனவே அதனாலதான் பிறவாமையை வேண்டணும். அந்த குளவிகள் கற்பத்துல இருக்கும் பொழுது வேண்டிக் கொண்டிருக்கின்றது. தாயில் கருவில் வாழ் குளவி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா என்னும் கருத்து இந்த நமக்கு போற்றி பகருடையிலும் சூத சங்கீதையிலையும் கூறப்பட்டிருக்கின்றது. அதை நாம வேண்டி பெற வேண்டும். வேண்டாமையை வேண்டி பெற வேண்டும் என்று இந்த கருத்து நமக்கு சொல்லப்படுகின்றது. அற்புதமான இந்த செயலோடு இந்த பாடலோடு அவா அறுத்தல். தாய் கருவில் வாழ்குளவிதாம் எல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா ஆயதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும் என்ற ஒரு அற்புதமான வெண்பா. இதோடு நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இனி ஊழ் என்பதெல்லாம் இருக்குது, இறை மாட்சி இதெல்லாம் இருக்கு. நாம் அதோட நிறைவு செய்து அடுத்த பதிவிலே ஏனைய வெண்பாக்களை தொடர்ந்து சிந்திப்போம். இது போன்ற அற்புதமான நூலை எல்லாம் சிந்திக்க நமக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த திரு புனிதர் பேரவை சார்பாக இருக்கக்கூடிய செயலாளர்கள், அன்பர்கள் மற்றும் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி செய்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நன்றிமா. நன்றிமா. பார்க்கலாம் அடுத்த வகுப்பு. சரிங்கம்மா. நன்றிமா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா.